ஏய் ஃபோன் கவர் ரொம்ப ப்ளைனா இருக்குப்பா. சரி நல்லா கலர்ஃபுல்லா வாங்கிட்டா. கலர்ஃபுல்லாவா டிஃப்ரெண்டாவா அது நானே பண்ணி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹைட்ரோ டிப்பிங்கை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறோம். டெய்லி யூசேஜில் வந்து யூஸ் பண்ணுற பவர் பேங்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கவராக இருக்கட்டும், நம்மளே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து பயங்கரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைட்ரோ டிப்பிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலே மிகப்பெரிய கேமிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஞ்சோல 70க்கு அதிகமான ஆன்லைன் கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், கேரம், லூடோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை வந்து நீங்கள் ரியல் பிளேயர்ஸ் கூட வந்து ப்ளே பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் ரியல் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. அது போக வந்து வேறு கேம்ஸ் வந்து விளாடணும்னா வேறு ஆப்ஸுக்கு வந்து போகணும்னு அவசியம் இல்லை. விஞ்சோ அந்த ஒரு அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸையும் வந்து அதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். அது போக விஞ்சோ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ், மைண்ட் கிராஃப்டோட கிஃப்ட் கார்டு இதை வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிராண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, மிந்த்ரா, அதுக்கடுத்து ஹாட்ஸ்டார், இவங்களோட கூப்பன்ஸையும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். அது போக விஞ்சோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்னர் வந்து டெய்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்பின் பண்ணுறது மூலமாக கேடிஎம், ராயல் என்ஃபீல்டு பைக், அதுக்கடுத்து ஐஃபோன் இதெல்லாம் நீங்கள் வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. ஹைட்ரோ டிப்பிங் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு என்னதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டை தான் யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி ஹைட்ரோ டிப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்காக ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம். அடுத்து வந்து ஸ்ப்ரே பெயிண்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. ரெட் அண்ட் பிளாக்ல வந்து பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை தண்ணி தாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி நார்மல் தண்ணி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி தான் நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோ டிப்பிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ரொம்ப கூலிங்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. நல்லா வெயிலில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து எந்தெந்த திங்ஸெல்லாம் நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலோட கவரு, ஏன்னா அது டிசைன் வந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மொபைல் கவரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தான் கிடக்க எடுத்துக்கிறேன். பவர் பேங்க்கு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பேங்க்கை வந்து மேலே உள்ளதை கலட்டி மேலே உள்ளதை மட்டும் டிசைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டப்பாக்கு பின்னாடி வந்து டிசைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து மொபைல் கவர், இதை எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்க போது ஒவ்வொன்றா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள தூசினா கொஞ்சம் இருக்குல்ல எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கையில் ஒட்டிருச்சு அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த கலருங்க, அதாவது பிளாக் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலருங்க. ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி அடிக்கணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. ரெண்டையும் வந்து மாற்றி அடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிசைன் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த டிசைன் தாங்க நம்மளுக்கு தேவை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டப்பா வந்து முக்க போகிறோம். அதாவது இந்த டப்பா வந்து அப்படியே முக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் மேலாப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன். அப்படியே முக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க. அப்படி முக்கிட்டு ஒரு கலைச்சி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு நியூ டிசைன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டப்பானால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது. இருங்க, அதுக்கடுத்து கடைசியாக பார்க்கும்போது தெரியும். இதை வந்து தனியாக வச்சுக்கலாம், காய வச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். இது வந்து இந்த பெயிண்டையே சேர்த்தாப்புல ஒட்டிக்கிறதுங்க. சரி ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் வந்து இங்கே தான் இங்கே போட போகிறோம். அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பேங்க்கில் வந்து பண்ண போகிறோம். பவர் பேங்க் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பவர் பேங்கை இப்படியே வச்சுட்டு தான் முக்க போகிறோம். இது எந்த லெவலுக்கு டிசைன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிசைனை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கலக்கமாக இருக்குது பார்த்திங்களா. இதில் தான் வந்து நம்ம வந்து முக்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, முக்கியாச்சு. செம நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் இருக்க லைட்டாக அவ்வளோதான். இப்போ ஒரு நியூ டிசைன் வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் காய விடணுங்க. காய விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து காயை நம்ம வந்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வேறு ஏதாவது டிசைனை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் கவரையும் வந்து முக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைல் கவரை இதில் வந்து முக்கிக்கலாம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன், இல்லை மேலேயே பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், லைட்டாக ஷேக் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. பாருங்களேன், மொபைல் கவர் ஒரு டிசைன், சூப்பர் டிசைனுங்க. பிளாக் லைட்டாக கலந்து சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நல்லா நம்ம காய வைக்கணும். டிசைன் வந்து வந்துருச்சு. சரி ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பாட்டிலை வந்து முக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் அடிச்சுக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து அடிச்சாச்சு பெயிண்ட். இதில் வந்து முக்க போகிறோம். பீர் பாட்டிலை வந்து நான் மேலாப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன். சைடாப்பில் இருந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோங்க. இது எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. முக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த சைடு? இந்த சைடு பண்ணலாம். பாருங்க, ஒரு டிசைன் சூப்பராக வந்துருக்குல்ல. டிசைன் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் வந்து அடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். இருங்க, அவ்வளோதான், இதை நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சரி, இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து காய வச்சுக்கலாம். ஓகேங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் நான் காய வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிசைன் ஃபுல்லாக வந்து பண்ணது காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பேங்குங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக வந்து டிசைன் சூப்பராக வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு புளி மாதிரி அந்த டிசைன் வந்து அழகாக வந்திருக்கு. இது வந்து அதுக்கடுத்து வந்து பவர் பேங்க்லேயே இந்த மாதிரி வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பவர் பேங்க்கு. பாருங்கள், இங்கிட்டு ஒயிட்டு, இந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இண்டெக்ஸ்னு தனியாக லெட்டர் தெரியுது, சுற்றி வந்து இந்த கலர் இருக்குது, நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டப்பா வந்து கலர் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து கலர் வந்து அவ்வளோ தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டப்பா கலரே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ அதனால் வந்து சரியாக வந்து நம்மளுக்கு தெரியலை. சரி, விட்டுறலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைலுக்குங்க. இது வந்து பழைய மொபைல். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த கவர் வந்து டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பாருங்கள், இதுவும் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து ஒரு டிசைன் வந்து நல்லா இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் நல்லா இருக்குது. இன்னும் வேறு கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீர் பாட்டிலுங்க. பீர் பாட்டில் கலரை பாருங்கள், அந்த கலர் எஃபெக்டை வந்து பாருங்களேன். ரெண்டு கலர் வந்து ஜாயிண்ட் ஆகுறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. இது மாதிரி நம்ம 2 இது செஞ்சோம். ஃபஸ்ட்டு செஞ்சது கூட கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நம்ம சூப்பராக வந்து உருவாக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இந்த மொபைல் கவர் கலர்ஃபுல்லாக மாற்றியாச்சா? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டெய்லி யூசேஜில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து சிம்பிளான மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.